பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووهبنا له إسحاق ويعقوب نافلة وكلا جعلنا صالحين صدق الله العلي العظيم. நாம் அவருக்கு இஸ்ஹாக்கையும் கூடுதலாக யாக்கூபையும் பரிசளித்தோம், அவர்கள் அனைவரையும் நல்லோராகவும் ஆக்கினோம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறார். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நாம் அவருக்கு இஸ்ஹாக்கையும் கூடுதலாக யாக்கூபையும், அவருக்கு என்பதை அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் யாக்கூபையும் பரிசளித்தார். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குழந்தையை கொடுத்தான். தள்ளாடுற வயசுல இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொடுத்தான். அத்தோடு உங்களுக்கு சந்ததிகளும் தோன்றும், இதை தொடர்ந்து உங்களுக்கு பேர பிள்ளைகள் வரும், அவர்கள் மூலம் சந்ததிகளும் தோன்றும் என்பது அல்லாஹ் தஆலா ஒரு சுப செய்தியா சொல்லி தந்திருக்கிறார். இங்கே நாஃபிலா என்று சொன்னா மகனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்படும் நாஃபிலா என்று. அப்போ பேரன் பிறப்பாரு, பேர பிள்ளைகள் பிறக்கும் என்று அல்லாஹ் தஆலா சுப செய்தியாக இங்கே சொல்லி காட்டுகின்றார். நாம் அவருக்கு இஸ்ஹாக்கையும் கூடுதலாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் பரிசளித்தோம், அவர்கள் அனைவரையும் நல்லோராக ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்றான். அவர் அனைவர்களுமே நல்லோராக ஆக்கினோம். அப்போ குழந்தை பிறக்கிற பெரிய விஷயம் இல்லை, அந்த பிறந்த குழந்தை எப்படி வளருது, நல்லவர்களாக வரணும். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட துஆவுடைய வெளிப்பாடு. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிகான சந்ததிகளை நீ கொடுப்பாயாக. அவர் கேட்ட துஆ என்னங்க? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு சாலிகான சந்ததிகளை கொடுப்பாய் என்று பல ஆண்டுகளாக அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். குழந்தை இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல வருஷமா குழந்தை இல்லாம தானே இருந்தாங்க. தள்ளாடுற வயசுல குழந்தையை பெற்றெடுத்தாங்க. அவங்களுக்கு 80 வயசு தாண்டின பிறகு ஹாஜரா அம்மையா அவர்களுக்கு 20 வயசு, அப்படி ரெண்டாவது திருமணம் முடிக்கும் 20 வயசு ஹாஜரா அம்மா திருமணம் முடிச்சு முதல் குழந்தைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்தார்கள். அதற்கு பிறகு 90 வயசுக்கு பிறகுதான் சாரா அம்மா மூலியமாக அந்த அம்மாக்கு வயசு 80 தாண்டிடுச்சு. 90 வயசு தாண்டி இவர்களுக்கு ஓடிட்டு இருக்கு. யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. முதல் மனைவி சாராமாக்கு 70-80 வயசு தாண்டிருச்சு. அப்ப 80 வயசு தாண்டின சாராமா மூலியமா உங்களுக்கு ஒரு இஸ்ஹாக் என்ற ஒரு குழந்தை இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப முதல் திருமணம் முடிச்சு 80 வருஷம் பக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்துல அவங்க எத்தனை வருஷம் துஆ கேட்டிருப்பாங்க? துஆவுடைய வெளிப்பாடு என்னங்க? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு சாலிகான சந்ததியை ஏற்படுத்துவாயாக, யா அல்லாஹ் எனக்கு சாலிகான சந்ததிகளை நீ உருவாக்க செய்வாயாக என்றெல்லாம் துஆ கேட்டார்கள். அந்த துஆவுடைய வெளிப்பாடு 60 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். இப்ப நம்ம யோசிக்கணும், நாம இன்னைக்கு துஆ கேட்டு இன்னைக்கு லொஹருக்கே எல்லாம் நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படித்தானே? காலைல ஃபஜ்ருக்கு துஆ கேட்டோம்னா 8 மணிக்கு சாப்பாட்டுக்கு முன்னால எல்லாம் தயாராயிரணும். அந்த துஆ கபூலாக நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப எல்லாம் துஆ நிமிஷம் மழைக்கு துஆ கேட்டோம், ஞாயிற்றுக்கிழமை காலை துஆ கேட்டோம், லொஹர்லாம் மழை அடிக்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா என்ன அஜத்து துஆ கேட்டு போனாக, என்ன தொலை வச்சாக, அப்படி பேசுறது. அருமையானவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடிச்சு 60 வருஷத்துக்கு பிறகு அவர்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. ஆனா அவங்க கேட்டதுவா 60 வருஷமா துஆ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்ப திருமணம் முடிச்சார்களோ அப்ப இருந்து அவங்க துஆ கேட்டுக்கிட்டு இருக்காங்க, யா அல்லாஹ் எனக்கு சாலிகான சந்ததி எனக்கு வழங்குவாயாக என்று. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம், யா அல்லாஹ் என்னுடைய சந்ததிகளிலிருந்து ஒரு தூதரை அனுப்புவாயாக, இந்த இடத்திலிருந்து ஒரு தூதரை அனுப்புவாயாக. எங்க துஆ கேட்டாங்க ரசூல் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்?
காபத்துல்லா கெட்டின அந்த இடத்துல இருந்து இந்த இடத்திலிருந்து என்னுடைய சந்தையிலிருந்து ஒரு நபியை அனுப்பு என்று சொன்னார்கள். அப்ப அங்க இருக்கிறது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாஜரா அம்மா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இங்க இருந்துனா அப்ப இவர்கள் மூலமா குழந்தை, இவர்கள் மூலமா பிறக்கிற ஒரு குழந்தை, அந்த குழந்தை எப்படி இருக்கணும்? இவர் சந்தையிலிருந்து பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கணும்? அது நபியாக இருக்கணும். ஆனா அந்த துஆ அல்லாஹ் தஆலா எத்தனை வருஷத்துக்கு பிறகு கபூலாக்கினான்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்டிய பிறகு கேட்ட துஆ. காபத்துல்லா கேட்கிற துஆ உடனடியா கபூலா நம்ம படிச்சிருக்கோமா இல்லைங்களா? நம்ம நேத்து கூட சொன்னமா இல்லையா? ருக்குனை யமானிக்கும் ஹஜர் அஸ்வதுக்கு மத்தியில இருக்கின்ற இடம் தான் உலகத்திலே பூமியில மிக உன்னதமான இடம். அதாவது காபாவுடைய 3வது மூலை, 4வது முதல் மூலை. காபத்துல்லாவோட சுத்தி வந்தா கடைசி ஹஜர் அஸ்வதுக்கு மூலைக்கு முன்னால் உள்ள மூலையும் ஹஜர் அஸ்வது, இந்த ரெண்டுக்கு மத்தியில இருக்கின்ற அந்த இடம் இருக்கா இல்லைங்களா? இந்த இடம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்தை விட சிறந்த இடம். அப்படியே சுருக்கி சுருக்கி வருவாங்க, உலகத்துல சிறந்த இடம் எதுங்க? அஹப்புல் பிலாதி இலல்லாஹி அஸ்ஸ வஜல் மசாஜிதுஹா. உலகத்துல மிகச் சிறந்த இடம், அல்லாஹ்வுக்கு மிகப் பிரியமான இடம் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ல எது மிகச் சிறந்தது? ஒரு 3 பள்ளிவாசல் அப்படி பிரிக்குமா இல்லைங்களா? அந்த 3 பள்ளிவாசல்ல எது பிரிஞ்சோம்? அந்த ஹரம் தான் சிறந்தது. அந்த ஹரம்ல எது சிறந்தது? ஹரமுக்கு அந்த தவாப்பு செய்யற இடம் தான் சிறந்தது. அந்த தவாப்பு செய்யற இடத்துல எது சிறந்தது அப்படின்னு பிரிக்கும் போது கடைசியா கொண்டு வந்து சேர்க்கிற இடம் அல்லாஹ் தஆலாக்கு மிக பிரியமான இடம். எந்த இடம்? அந்த ருக்குல் யமான் ஹஜர் அஸ்வத் ரெண்டுக்கு மத்தியில இருக்கின்ற அந்த இடம். அதனாலதான் அந்த இடத்துல ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார் என்ற துஆ ஓத சொல்றாங்க. இந்த துஆ ஓதுறதுக்கு 70,000 மலக்குமார்கள் ஆமீன் சொல்வதற்கு இருக்கிறாங்க. அந்த இடத்துல அடங்கப்பட்டிருக்கிற நபிமார்கள் நமக்கு துஆக்காண்டி ஆமீன் சொல்றாங்க. அப்ப இத்தனை அது சிறந்த இடம் தானே. அந்த இடத்தை கெட்டிட்டு தானே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க. அப்ப எப்பவுமே கபூலா இருக்கணும். ஆனா அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்ட அந்த துஆ 3000 வருஷத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் பிறப்பு மூலமாக அல்லாஹ் தஆலா கபூலாக்கினான். ஒரு நபி, அதுவும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நபி, அல்லாஹ்வுக்கு நெருங்கிய நபி, கலீலுல்லாஹ் என்று சொல்வான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். கலீலுல்லா என்று சொல்ல என்னுடைய நண்பர் என்று சொல்லக்கூடிய அந்த நபி கேட்ட அந்த துவாவை, அது காபத்துல்லா கட்டி துவா கேட்டிருக்கிறாங்க. அந்த துவா கேட்டு விட்டு அந்த துவா கபூலானது 3000 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த துவா கபூலா இருக்குது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடிச்சு துவா கேட்ட துவா 60 வருஷத்துக்கு பிறகுதான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற ஒரு மகன் மூலமாக கபூலா இருக்கிறது. அப்ப நாம என்ன செய்யணும்? துவா கேட்டு அடுத்த நிமிஷம் நடக்கணும். ஃபஜ்ர் துவா கேட்டோம்னா லொஹருக்குலாம் சரியாயிரணும். லொஹருக்கு துவா கேட்டோம்னா மக்ரிப் அஸருக்குலாம் சரியாயிரும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னு சொன்னா நம்ம பத்தி பேச மாட்டோம், அடுத்தவங்களை பத்தி பேசுவோம். ஏதோ ஒண்ணு நம்மள்ட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, அந்த குறையை நாம சரி செய்யணும் அப்படி நினைக்கிற கிடையாது. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, ஏதோ ஒண்ணு நடந்தனாலதான் நம்ம துவா கபூல். அது யார் அக்கம் பக்கமா இருக்குமோ அல்ல எதிரா இருக்குமோ அப்படி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம யோசிக்க வேண்டும், நம்முடைய துவா ஏன் லேட் ஆகுது, ஏன் தாமதமாகுது? ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம கேட்கிற துவாக்கள் 3 அந்தஸ்துல இருக்கிறது. ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், உங்களுடைய துவாக்கள், நாம கேட்கிற துவாக்கள் 3 அந்தஸ்துல இருக்கிறது. ஒன்னு, நாம கேட்கிற துவா என்ன கேட்டோமோ அல்லாஹ் தஆலா கொடுத்துருதான். நம்ம என்ன கேட்கிறோமோ அதை அல்லாஹ் தஆலா கொடுத்துருதான். நம்ம இன்னைக்கு என்ன கேட்கிறோமோ அல்லாஹ் தஆலா அதை தந்துருவான்னு வச்சுக்கோங்க, தந்துருவான் இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது, நம்முடைய துவா எப்படி இருக்குது? நாம கேட்கிற துவா, அந்த துவாக்கள் ஒன்று நாம ஏதோ ஒன்று நினைச்சு கேட்போம். அண்ணன் நம்மை படைச்ச ரப்பு இவன் இந்த அடியான இதை கேட்டுக்கொண்டிருக்கிறான், விவரம் இல்லாம கேட்கிறான், இதுக்கு பகரமா நாம நல்லதை கொடுப்போம் என்று வேற ஒன்றை பகரமாக கொடுப்பான். இப்படி துவாக்கள் கபூலாகும். மூன்றாவது,
நாம கேட்ட துவாக்கள் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த வருஷம் இந்த உலகத்தில் கொடுக்கப்படவில்லை. மறுமையில் அல்லாஹ் சேர்த்து வச்சு அவன் துன்யால கேட்ட அந்த அடியான் கேட்ட துவாக்கு அத்தனைக்கு பிரதிபலனை மறுமையில அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது அவனுக்கு கொடுப்பான் அல்லாஹ். அப்ப அந்த அடியான் கேட்பானா, உலகத்தில் நான் என்னென்ன துவாக்கள் கேட்டனோ அந்த துவாக்கள் எல்லாம் கபூலாகாம இருந்து இந்த இடத்துல கிடைச்சிருக்க வேண்டுமே என்று அவனை ஆசைப்படுவானா. அப்போ அடியாருடைய துவா 3 அந்தஸ்துல இருக்கிறது. எந்த துவாவை அல்லாஹ் தஆலா தட்டிவிட மாட்டான். ஒரு மனிதன் கரம் ஏந்துகின்ற பொழுது, அல்லாஹ்விடம் கரம் ஏந்துகின்ற பொழுது அந்த கரத்தை வெறுங்கையாக திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறார் என்றார்கள் ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நம்முடைய துஆக்கள் ஏதோ ஒரு 3 அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கும், மாற்று கருத்து இல்லை. அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அவர்களை நாம் நல்லவர்களாக ஆக்கினோம் என்று. சந்ததிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் பிறந்த சந்ததிகள் நல்லவராக ஆக்கினோம். அவர்கள் கேட்டாங்களா இல்லைங்களா, யா அல்லாஹ் சாலிகான சந்ததிகள் எனக்கு கொடு என்று கேட்டார்கள். அந்த துஆ அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சு அவர்கள் எல்லாம் நல்லவர்களாக ஆக்கினார். பரவாயில்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பிள்ளை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நபி, அவர்களுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நபி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நபி. எப்படியோ போய் கொண்டிருக்குது அல்லவா, அவருடைய சந்ததி எப்படி சாலிகான சந்ததி அல்லாஹ் தஆலா ஆக்கினார். அப்ப நாம ஒண்ணு விளங்கிக்கணும், நம்முடைய பிள்ளைகளும் சரி நம்முடைய சந்ததிகளும் சரி சாலிகான சந்ததிகளாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் கையேந்த வேண்டும், அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தா என்று கேட்பதை விட யா அல்லாஹ் சாலிகான சந்ததிகளை என்னிடமிருந்து உருவாக்க செய் ரப்பே என்று நாம் இப்படித்தான் துஆ கேட்க வேண்டும். குழந்தை குட்டிக்குன்னு கேட்கறதை விட யா அல்லாஹ் என் மூலமா சாலிகான சந்ததிகளை உருவாக்க செய். ஏன்னா பிள்ளைகள்ல அல்லாஹ் தஆலா தர்ற பிள்ளை, சில பிள்ளைகள் எப்படி இருக்கும், பெத்தவங்களோட மனசு நோகிற அளவுக்கு, பெத்தவங்களுக்கு சங்கடப்படுத்துகின்ற அளவுக்கு இருக்கும். ஆனா நம்ம கேட்கிறதுவா எப்படி கேட்கணும், யா அல்லாஹ் சாலிகான சந்ததி எனக்கு கொடு என்று, சாலிகான சந்ததியை கொடு என்று. அப்போ நல்லவராக இருக்க வேண்டும். அப்படி நல்லவராக இருக்கணும்னு அர்த்தம், நல்லவரோடு நம்மளோட பிள்ளைகளை சேர்க்க வேண்டும், நல்லவரோடு நம்ம பிள்ளைகளை சேர்க்க வேண்டும். சொல்லுவாங்களா இல்லைங்களா, அரபுல ஒரு பழமொழி, இஸ்ஹபு மஅல்லா, இஸ்ஹபு மஅல்லா, அல்லாஹ்வோடு நீங்க சேர்ந்துடுங்கள். ஃபைல்லம் தக்தீரு முடியலன்னு சொன்னா, அல்லாஹ்வோடு சேர்ந்திருக்க முடியலன்னு சொன்னா, ஃபஸ்பஹு மஅல்லா மஅமன் யஸ்ஹபு மஅல்லா, அல்லாஹ்வோடு உங்களால் சேர்ந்திருக்க முடியலன்னு சொன்னா அல்லாஹ்வோடு சேர்ந்திருக்கிறோடு சேர்ந்து நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வோடு சேர்ந்திருப்பவர்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். அப்ப நல்லவரோடு சேர்ந்து கொள்ளுங்கள். நல்லவர் என்று நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நல்லவர்கள் யார் தெரியுமா, அவர்கள் எப்பேற்பட்ட பாக்கியம் உள்ளவர் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அவர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா அருள்மாரியை பொழிந்திருக்கின்றான், அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா அருள்மாரியை பொழிந்து இருக்கின்றான். யார்கள்? அன்னல்லாஹ் மினன் நபியீன, நபிமார்கள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள். அப்போ அல்லாஹ் தஆலா சாலிஹீன்கள் மீதும் அருள்மாரியை பொழிந்திருக்கின்றான், அருள்மாரியை பொழிந்திருக்கின்றான். அப்ப நம்ம நல்லவராக வாழ வேண்டும். நல்லவராக வாழ்ந்தா அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் நம்ம சந்ததிகள் அனைவர்களையும் சாலிகான சந்ததிகளாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.